Hello friends, welcome to South Indian Culinary YouTube channel. இன்னைக்கு நம்ம பலாக்காய் வச்சு ரொம்ப சூப்பரான குழம்பு ரெடி பண்ணலாம். இதை பார்த்தீங்கன்னா வெஜ் மட்டன் குழம்பு கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இது ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க, அப்படியே மட்டன் சாப்பிட்ற அளவுக்கு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். வாங்க இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, நான் இந்த சைஸ் உள்ள ஒரு பலாக்காய் எடுத்திருக்கேன். இது கடைகள்லயே விற்கிது. வீட்டில் காய்ச்சாலும் நீங்கள் பறித்து செய்யலாம். இப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணுறதுக்கு கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். ஏன்னா அது கட் பண்ணும்போது பிசு பிசுன்னு ஒட்டும். ஸோ பால் அதுலேருந்து நிறைய வரும். ஸோ அது கையில் ஒட்டிக்கும். ஸோ அதனால தான் நம்ம கையிலையும் கட் பண்ணுற கத்திலையும் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி எண்ணெய் நல்லா தடவிட்டு இப்போ நம்ம இதை கட் பண்ணலாம். பாருங்கள், நான் கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ பால் வருதுன்னு. இது நல்லா நம்ம கட் பண்ணி இதை ஒரு 4-5 தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துடணும். ஸோ அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் அந்த பால் வெள்ளை வெள்ளையாக இருக்கு இல்லையா, அது இல்லாமல் நல்லா கழுவி எடுத்துடணும். இப்போ நான் இதை ஃபஸ்ட்டு 2ஆக கட் பண்ணிவிட்டு தோல் எல்லாமே செதுக்கிட்டு உள்ளே இருக்க சதை மட்டும்தான் நம்ம இப்போ போட போகிறோம். பாருங்கள், இது மாதிரி பால் வரும். எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம சீவிடலாம். இது கொஞ்சம் அழுத்தி கட் பண்ணுங்க, ஏன்னா இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நல்லா தோல் அழுத்தி இது மாதிரி சீவி எடுத்துடணும். பாருங்க, நான் நல்லா சீவி எடுத்துட்டேன். இப்போ இது கட் பண்ண உடனே நம்ம தண்ணியில் போட்டு வச்சிடணும். அப்படி இல்லைன்னா கலர் மாறிடும். இது மாதிரியே நான் இன்னொரு பீஸும் இருக்கு இல்லையா, அதையும் தோல் சீவி எடுத்துடுறேன். பாருங்க, 2 பீஸுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை தேவையான சைஸுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே நல்லா இருக்கும். இதை பொரியல் மாதிரியும் செய்யலாம், குழம்பு வச்சிக்கலாம், கிரேவி மாதிரியும் செய்யலாம். இதை நம்ம 65 மாதிரி கூட நல்லா பொரிச்சு சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்க, இன்னைக்கு நான் கிரேவி தான் வைக்க போகிறேன். இது மாதிரி சைஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நம்ம 2 பீஸையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிடணும். இது கத்திரிக்காயெல்லாம் நம்ம கட் பண்ணி தண்ணியில் வைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி தண்ணியில் தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா கருத்துரும். இது நல்லா தண்ணியில் போட்டு இந்த அளவுக்கு ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இது நல்லா தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடலாம். இப்போ ஒரு வானலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு அதில் 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், சோம்பு, பட்டை வகை, 2 பச்சை மிளகாய், 2 பொடியாக கட் பண்ணியிருக்க ஆனியன், கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இது இந்த அளவுக்கு வதங்கினதும் இதில் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ இஞ்சியோட ராஸ்மல் நல்லா போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இதில் மசாலா பொருளை நம்ம சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் தனியா பவுடர், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கங்க. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பவுடர் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா எண்ணெயில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கின உடனே இப்போ இதில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துடலாம். நான் 2 தக்காளி சின்ன சின்னதாக எடுத்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எத்தனை தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா பேஸ்ட்டாக வதக்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பலாக்காய் சேர்த்துடலாம். பலாக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு வேக வைக்கலாம். இது நீங்கள் தனியாக உப்பு போட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நீங்கள் குக்கரில் வேக வச்சு கூட எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். அது மாதிரி சேர்க்கிறத விட நம்ம பச்சையாக அப்படியே ராவாக கட் பண்ணி போட்டு அப்படியே சமைச்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்போ அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம் எண்ணெயிலே. பாருங்கள், நல்லா குக்காய் வந்திருக்கு. இது இப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு அரை வேக்காடு வெந்திருக்கும். ஸோ இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ நல்லா காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க குழம்புக்கு. இதை மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் to 20 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிடுங்க.
அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த காய் வேகிற அளவுக்கு செக் பண்ணிவிட்டு காய் வெந்துருச்சுன்னா நீங்கள் நிறுத்திடலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான வெஜ் மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சவுத் இண்டியன் கல்னரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.